ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. எங்கள் சிந்தனையிலே அமர்ந்து செயலிலே துணை நின்று சிறந்ததோ திரைப்படமாக உருவாக்கி தந்த தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் பாதக்கமலங்களில் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். காலங்கணிஞ்சிதடி, காசு பணம் சேர்ந்ததடி, காணாங்குருவி உன்னை கட்டி அணைக்க தோணுதடி. பாத்தியா, என் மம்முத ராசாவுக்கு ஆசை வந்ததும் நேரா போக வேண்டிய மாடுங்க நின்னு நம்மள வேடிக்கை பாக்குது. பாக்கட்டேன் பாவா, அதுக்கு ரெண்டு நான் பயாஸ்கோ படமா பார்க்க போதே. மானை இருட்டிக்கிட்டு வருதியா? ஆமா பிள்ள, சுருக்கா வண்டி ஓட்டினாதான் கருக்கனுக்குள்ள விடு வச்சேர முடியும். உன் தட்டதான் பெருசா இருக்க தவிர மாடு என்னமோ ஊர்வல மாதிரி தான் போகுது. ஓடு பிள்ள சுமார். என்ன மச்சா, இப்படி இடியும் மின்னலுமா இருக்கிறத பார்த்தா பெருசா மழை வரும் போல இருக்கு. ஆமா புள்ள, விளக்கு வேற அணைஞ்சு போச்சு, பாதை வேற சரியா தெரியல. இதுல எப்படி புள்ள வண்டி ஓட்ட முடியும்? அதானே, இதுல 10 மைலுக்கு அப்பால இருக்கிற நம்ம வீட்டுக்கு நாம எப்படி போய் சேர்றது? இன்னைக்கு நான் பொழுது இங்கதான் தங்கணும் புள்ள. அதுவும் சரிதான் மச்சா, ஆத்தா கோயிலை விட பாதுகாப்பான இடம் நமக்கு வேற எங்க இருக்கு? என்ன மச்சா, ஆத்தாள அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? அங்கார சுரூபி ஆத்தா இருக்கிற கோலத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது புள்ள. பயம் வரக்கூடாது மச்சா, மனசுல பக்தி தான் வரணும். சரி சரி, இந்த புள்ள இதெல்லாம் அப்படி காய போட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்க. ரூபா நோட்லாம் மழையில அணைஞ்சு போச்சுல்ல, அதெல்லாம் காய வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா தலையை சாச்சு. சரி மச்சா. மழை பெஞ்சு மனசு குளிருதடி, மச்சேக்களே மச்சேக்களே. அப்படி படுத்துக்க புள்ள. அதுக்குள்ள எங்க போயிட்டாரு மச்சா? எங்க ஐயோ ராதா, இது என்ன கொடுமை? விடிஞ்சதும் வெள்ளன ஊடு போய் சேரலாம் நினைச்சது. என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே போயிட்டியே. உன்னை கொலை செஞ்சது யாரு? யாரு? நீதான் நீதான். உன்னை தவிர உன் சன்னிதானத்துல என் புருஷனை வேற யார் கொலை செஞ்சிருக்க முடியும்? அடி பாவி, ஆங்கார சொருபியா இருக்கிற உன்னை பார்த்து என் மச்சான் அப்பவே பயந்தாரு. நீ குடியிருக்கிற உன் கோயிலை விட பாதுகாப்பான இடம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னனே. பாதுகாக்க வேண்டிய நீயே என் புருஷ உயிரை பறிச்சிட்டியே. நீ ஓங்காரி இல்ல, கொலகாரி, ஆகாளி இல்ல, பழிகாரி. நீ தெய்வமே இல்ல, தெய்வமே இல்ல. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இந்தாங்கோ. இது சிவகாமியோட கூட, இதுதான் உங்களோட. ரெண்டு கூட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஏன் கூட நினைச்சிட்டேன். என்னங்க வண்டியில ரேடியேட்டர் கிட்ட ஆயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா. சாரி, இப்படி கொடுங்க. சிவகாமிக்கா, வாசிதா உட்கார். ஆமா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அப்படி சொல்ற? பின் என்னக்கா, என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஒரு வாய் கூட சாப்பிடாம வந்துட்டீங்களே. ஓஹோ, அது சொல்றியா? ஆமா, அதனாலதான் பலகாரத்தை நானே கொண்டாந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதமாச்சே, ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, நம்ம மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் அமையணும்னு வேண்டதை தவிர இந்த விரதம் எல்லாம் தேவையா? தேவையா நினைச்சு நான் விரதம் இருக்கல, என் தாய்க்கு செய்யற சேவையா நினைச்சுதான் நான் விரதம் இருக்கிறேன். ஆமா, இப்படி ஓயாம விரதம் பூஜை புனஸ்காரம் இருக்கீங்க. அப்படி என்னதான் அந்த அம்மன் எங்களுக்கு எல்லாம் செய்யாததை உங்களுக்கு மட்டும் தனியா செஞ்சிட போறாலும் தெரியல. நான் வரேன்க்கா.